இந்த வீடியோக்குள்ளே போக முடியும். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோவில் நம்ம ஹப்பிள் டெலஸ்கோப்போட சர்வீசிங் மிஷன்ஸை பற்றி கொஞ்சம் டீப்பாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு சர்வீசிங் மிஷன் 1 இது எப்போ நடத்துனாங்கன்னா டிசம்பர் 2லேருந்து 13 வரையும் நடந்திருக்கு. எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா 1993 நடந்திருக்கு. இந்த மிஷனில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நியூ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே இருக்கிற எக்யூப்மெண்ட்லாம் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மிஷனுக்கு மெயினாக எதுக்கு வந்தாங்கன்னா ஹப்பிள் டெலஸ்கோப்போட பிரைமரி மிரரில் ஏதோ ஃபால்ட் இருக்குது, அதையும் சரி பண்ணாங்க. அடுத்து சர்வீசிங் மிஷன் 2 இது எப்போ நடந்துச்சுன்னா February 11 to 21 வரை நடந்துச்சு. வருஷம் பார்த்தீங்கன்னா 1997. இந்த மிஷன்லேயும் நியூ இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இந்த மிஷனில் ஹப்பிள் டெலஸ்கோப்போட வேவ்லென்த்தை இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் கிட்ட கொண்டு போயிருக்காங்க. இது எதுக்குன்னா இமேஜ் எடுக்கிறதுக்கு அண்ட் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பின்னு என்னென்னா லைட் எமிஷனை கேப்சர் பண்ணுறது. இதனால் என்ன அட்வான்டேஜ்னா ஹப்பிள் டெலஸ்கோப்பால் ரொம்ப தூரத்தில் யூனிவர்ஸ்லாம் பார்க்க முடியும். அப்புறம் ஃபெயில்டு காம்போனன்ட்ஸ்லாம் ரீப்ளேஸ் பண்ணி அதோட பவர் அண்ட் எஃபிஷியன்சி அண்ட் பெர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து சர்வீசிங் மிஷன் 3A இந்த மிஷன் டிசம்பர் 19லேருந்து 27 வருஷம் பார்த்திங்கன்னா 1999 நடக்க வேண்டியது. இது நடக்காமல் நவம்பர் 13லேயே கொஞ்சம் அர்ஜென்ட்டாக இந்த மிஷன் நடந்துச்சு. இந்த மிஷன் எதனால் அர்ஜென்ட்டாக நடந்துச்சுன்னா ஹப்பிள் டெலஸ்கோப்போட 6 கைரோஸ்கோப்பில் 4 ஃபெயில்டு ஆயிடுச்சு. அட்லீஸ்ட் 3 கைரோஸ்கோப்பாவது கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் ஹப்பிள் டெலஸ்கோப்பால் ஆர்பிட் பண்ண முடியும். கைரோஸ்கோப்பை ரிப்பேர் பண்ணி ஹப்பிள் டெலஸ்கோப்பை சேவ் பண்ணியாச்சு. ஆனால் டெலஸ்கோப் பண்ண ரிப்பேர் பண்ணலை. அதனால் நாசா இந்த மிஷனை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்ப்ளிட் பண்ண மிஷனுக்கு சர்வீசிங் மிஷன் 3Bன்னு வச்சுருக்காங்க. இது எப்போ நடந்துச்சுன்னா March 1 to 12 வருஷம் பார்த்திங்கன்னா 2002. இந்த மிஷனில் ஹப்பிள் டெலஸ்கோப்போட சோலார் பேனலை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அட்வான்ஸ் கேமராலாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இந்த கேமராவில் ஹப்பிள் டெலஸ்கோப்பே அப்டேட் ஆகிடுச்சுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் மிஷன் சர்வீசிங் மிஷன் 4 இது எப்போ நடந்துச்சுன்னா May 11 to 24 வருஷம் பார்த்திங்கன்னா 2009. இந்த மிஷன் தான் 5th அண்ட் கடைசி மிஷன். இதை அட்லாண்டிஸ் ஸ்பேஸ் ஷட்டில் நடத்துகிறாங்க. இந்த மிஷனில் 2 சயின்டிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்னா காஸ்மிக் ஆர்த்தின் ஸ்பெக்ட்ரோகிராஃப் COS, அப்புறம் ஒயிட் ஃபீல்ட் கேமரா 3 WFC3, அப்புறம் 2 ஃபெயில்டான இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா ஸ்பேஸ் ஜைரோஸ்கோப் இமேஜிங் ஸ்பெக்ட்ரோகிராஃபும் அப்புறம் அட்வான்ஸ் கேமரா. அது எதுக்குன்னா சர்வேஸுக்கு. இதான் ஃபஸ்ட்டு ரிப்பேர் பண்ணுறாங்க இந்த 2 இன்ஸ்ட்ருமெண்ட்டையும். அப்புறம் புது பேட்டரி, கைரோஸ்கோப், அப்புறம் கம்ப்யூட்டர், அப்புறம் கைடன்ஸ் சென்சார் இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஸ்பேஸ் வாக்கப்போ 3 எலக்ட்ரானிக் பேஸை இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இந்த 4 சர்வீசிங் மிஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஹப்பிள் டெலஸ்கோப்போட சக்ஸஸ் கண்டினியூ ஆச்சு. அந்த சக்ஸஸ்க்கு இமிடியேட் பண்ணுற மாதிரி ஒரு சக்ஸஸர் மாடுறாங்க. இந்த ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப்பை நாசா ரிலீஸ் பண்ண போகிறாங்க, லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.